ஜாஃபர் சாதிக்குக்காக பேசுறதுக்கு திமுக காரர்களே யாரும் வரல. நீங்க நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், செந்தில் பாலாஜிக்கும் இதே ஆர்எஸ் பாரதி தான் போய் இந்த கதவுல என்ன பண்றாருன்னு எட்டி பார்த்துட்டு குட்டிக்காரன் அடிச்சு திரும்ப வந்து வெளியில பேசினாரு. இப்பயும் அதே தான். ஐ திங்க் இவருக்கு வந்து என்ன நினைக்கிறேன், யாரா டெய்லி மாசம் ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மனிதருக்கு. இது ஒரு காலையில பார்த்தேன், கமிஷனர் வந்து ஏதோ ஒரு டிஷர்ட் பிடிச்சிட்டு இருக்காரு, ரன் ஃபார் உதயநிதியே ஏதோ ஒன்று. என்ன நேஸ்டி இது? எங்க போயிட்டு இருக்கிற தமிழ்நாடு? ஹூ இஸ் உதயநிதி? ஒண்ணுமே புரியலையே. டிஷர்ட் பிடிச்சிட்டு இருந்தாருமா கமிஷனர் வந்து, ரன் ஃபார் மேரத்தானா மேரத்தான் ஃபார் உதய் அப்படின்னு சொல்லி. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்கு? இதுக்கு தான் நீங்க எல்லாம் ஐபிஎஸ் படிச்சு வந்து அந்த சேர்ல வந்து உட்கார்ந்தீங்களா? ஆமா, உலக விஞ்ஞானிகளுக்கே டஃப் கொடுக்குறவர் செல்லூர் ராஜ். கரெக்டா நான் சொன்னது? விஞ்ஞானிகள், அதாவது அப்துல் கலாம் எல்லாம் பார்த்துருந்தாருன்னா அவர் நேரம் 11வது மாடியில் ஏறி நின்று இருப்பான்னு நினைக்கிறேன். எப்போ இதெல்லாம் பார்க்கணுமே நம்ம அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுத்தவங்க செல்லூர் ராஜுவும் இந்த மாதிரியான கோஷ்டியும். இந்த கோஷ்டி வந்து பிரதமரை பார்த்து கேட்கலாமா? எந்த பிரதமர் வந்து பாரத் ரத்னா, இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை வந்து பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாற்றினது? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தானே. இன்னைக்கு இன்னைக்கு கசக்குதா உங்களுக்கு? எங்களுக்கு எந்த நம்பர் வந்தாலும் எங்களுக்கு அக்கௌண்ட் இங்கே ஹிட் பண்ணிட்டோம், ஸ்கோர் அடிச்சாச்சு. நாங்கள் 39 அடிக்க போகிறோம். பயப்படுறது யாரு? பிரைட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டுக்கிற இவங்களா இல்லை நாங்களா? சைனீஸ் ஃபிளாக் நாங்கள் போட்டோமா இவங்க போட்டோமா? ஏமா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒழுங்காக பண்ண முடியல, நீங்களாம் என்னத்தை ஆட்சி நடத்தி கிழிக்க போறீங்க தெரியாமங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உக்ரைன் பிரதமர்கிட்டையும், உக்ரைன்ல பிரதமர் கிடையாதா, பிரசிடென்ட், அது கூட தெரியல இவங்களுக்கு. ரஷ்யா ஜனாதிபதியும் 2 பேர்கிட்டையும் பேசினாராம். இந்த சைடு ஒரு கால் வந்து உக்ரைன் பிரசிடென்ட் கிட்டையும், இந்த சைடு இருக்கிற கால் வந்து ரஷ்யா பிரைம் மினிஸ்டர் கிட்டையும் பேசிட்டு, நான் தான் முதல்வர் ஸ்டாலின் பேசுறேன் சென்னை, அதை எங்கிறது கூட தெரியாது. அவங்க பண்ணது யாருன்னு ஊருக்கே தெரியும். புள்ளார் சாரி, அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சி தூக்கி போட்டாங்களா போடலையா? they did every nonsense. அதுக்கப்புறம் அவங்க சேலஞ்ச் பண்றாங்க, மௌனிங்களா நான் திருப்பி வந்தா சிஎம் தாண்டா வருவேன்ட்டு. வந்தாங்கல்ல, நசுக்குனாங்கல்ல. திமுக அழிக்கவே முடியாது. எம்ஜிஆர் 10-15 வருஷம் வீட்டில் உட்கார வச்சாரு. அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? வடை சுட்டு இருந்தீங்களா? என்ன தத்தியா இருக்கிறீங்களா எல்லாருமே? திமுக எதுவுமே தெரியாதுன்னா அப்புறம் என்ன பண்றீங்க? அவன் கடத்துறான், எனக்கு தெரியாது. இவன் அந்த கடத்துற பொருளை இவன் தான் எடுத்துன்னு போய் சேர்க்கறான், எங்களுக்கு தெரியாது. அந்த பணம் உங்களுக்கு தான் வருது, எங்களுக்கு தெரியாது. இப்போ என்னதான் தெரியும் உங்களுக்கு? எது போலீஸ் எதுக்கு இருக்காங்க? ஐஎஸ் எதுக்கு இருக்கு உங்களுக்கு? போன உடனே பெரியார் வாழ்க. நீ பெரியார் வாழ்கன்னு சொல்லலன்னா பெரியார் வாழ மாட்டாரா? சொல்லுங்க. இதை சொல்றதுக்கு தான் இங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு 7 லட்சம் பேரை ஊரை ஏமாற்றி இருக்கிற காசெல்லாம் வந்து இந்த ட்ரக்ஸில் கொள்ளையடிச்ச காசெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொடுத்து சத்தியம் வேற வாங்குற. இது என்ன பொழப்பு தெரியுது? கற்பூர எரி வச்சு அதில் சத்தியம் வேற வாங்கிக்கிறானுங்க. தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் விளையாட்டு பிரிவு மாநில தலைவர் திரு அமர் பிரசாத் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. ஆர்எஸ் பாரதி அவர்கள் பாஜகவை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நீங்க திமுக தான் இந்த ட்ரக் மாஃபியா, இந்த மாதிரி போதைப் பொருளை ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்க கட்சியிலே பஞ்சாபை சேர்ந்த ஒருவர் வந்து இதே மாதிரி 20க்கும் மேற்பட்ட கிலோ ஹெராயின் ஒரு கடத்தி, அவருக்கு 10 வருடங்களுக்கு மேல தண்டனை கொடுக்கப்பட்ட அவர் வந்து அமித்ஷா தலைமையில தான் உங்க கட்சியில சேர்ந்தாங்க. நாங்க எங்க கட்சியில இருந்த ஒரு தவறு செஞ்சதும் நாங்க கட்சியை விட்டு இப்ப விலக்கிட்டோம். நீங்க வந்து அமித்ஷா தலைமையில கட்சியில சேர்த்திருக்கீங்க, நீங்க எப்படி எங்களை குறை சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இந்த குட்டி சிவரை எட்டி பார்க்குற ஒரு திறந்திருக்கிற கதவுல வந்து 1.5 கண்ணில் பார்க்குறவரை பற்றியெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது. அதனால ஆர்எஸ் பாரதியை வந்து ஒரு அரசியல்வாதியாகவும் பார்க்கறது கிடையாது, மனிதராகவும் பார்க்கறது கிடையாது. ஏனென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேன் வித் நோ டிசிப்ளின், நோ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், நோ பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், 2010 ஒரு வாட்டி ஜாஃபர் சாதிக் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு. 2013 ஒரு வாட்டி அரெஸ்ட் ஆயிருக்காராம். 2017 எப்படியோ எஸ்கேப் ஆயிருக்காரு. ஒரு வாட்டி வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, அதில் எஸ்கேப் ஆயிருக்காரு. 2010 அரெஸ்ட் ஆனது உங்களுக்கு தெரியாதா? பதவி வந்து எப்போ கொடுத்தீங்க நீங்கள்? 4 வருஷம் முன்னாடியே நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம்
ஒரு மனிதர் உங்கள் கட்சிக்கு டொனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சும்மா சொல்கிறேன். இல்லை உங்கள் படங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ்க்கு அது வந்து பின்புறமாக ஏதோ காசு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. உங்களை ஃபாரின் ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே வராங்க. அவர் தான் ஓப்பனாக ஒரு பத்திரிகையாளர் ஓப்பன் மீடியாவில் ஒரு யூடியூப்பில் சொல்கிறாரு, ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு போகிற ஃப்ளைட்டுக்கு சார்ஜஸ் அவர் தான் பே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அவங்களோட படங்களுக்கு அவர் தான் வந்து இது பண்ணியிருக்காரு சொல்கிறாரு. டிஜிபிக்கும் வந்து அவங்க தான் ஸ்பான்சர், அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் மேலே ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அப்படின்னா எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? குற்றச்சாட்டு சொல்கிறது சிஎம் ஸ்டாலின், அதாவது வந்து அவங்களுடைய குடும்பத்து மேலே அவர் மேலேயும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, உதயநிதி மேலேயும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அப்போ அவர் மேலே ஒரு டெஃபமேஷன் கேஸு கூட போடலை இது வரைக்கும். சொன்னவர் யாரும் வந்து டாம், டிக் அண்ட் ஹாரி கிடையாது. ரொம்ப முக்கியமான, அவருக்கு ஒரு வீடியோ போட்டாவே அவர் வந்து பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். அப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, அப்போ அவங்க மேலே எந்த ஆக்ஷனும் நீங்கள் எடுக்கலை. ரெண்டாவது, எங்கள் கட்சியில் வந்து யார் தலைமையில் யார் சேர்ந்தாலும் சரி, அதாவது அமித்ஷா அவர்கள் தலைமையில் சேர்ந்தாலும் சரி, இல்லை நட்டாஜி அவர்கள் தலைமையில் சேர்ந்தாலும் சரி, த மூமெண்ட் எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சுதானே ஒரு செகண்ட் காலி. அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும். நீங்கள் இன்னும் பேக் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. இப்போ கூட இவங்க டிஸ்மிஸ் பண்ணுறதெல்லாம் எப்படி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை டிஸ்மிஸ் பண்ணாங்க, இப்போ திருப்பி ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் சைதாப்பேட்டை சாதிக்கா, அது ஒரு சாதிக்கா, சைதை சாதிக்கு, அவரை டிஸ்மிஸ் பண்ணாங்க, திருப்பி அதை ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இவரை ஜாயின் பண்ணிப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஆர்எஸ் பாரதிக்கே கூட வந்து ஏதோ ஸ்பான்சர் பண்ணியிருப்பாரான்னு தெரியல. ஏன்னா யாருமே துணிஞ்சு வரல அந்த மனிதருக்காக பேசுறதுக்கு. இந்த ஜாஃபர் சாதிக், அதாவது வந்து திமுகவின் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்குக்காக பேசுறதுக்கு திமுக காரர்களே யாரும் வரல. நீங்க நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், செந்தில் பாலாஜிக்கும் இதே ஆர்எஸ் பாரதி தான் போய் இந்த கதவுல என்ன பண்றாருன்னு எட்டி பார்த்துட்டு குட்டிக்காரன் அடிச்சு திரும்ப வந்து வெளியில பேசினாரு. இப்பயும் அதே தான். ஐ திங்க் இவருக்கு வந்து என்ன நினைக்கிறேன், யாரா டெய்லி மாசம் ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மனிதருக்கு, எனக்கு தெரியல. அதனால தான் இந்த மாதிரி பேசுறாரு அவர் வந்து இது போன்ற செயல்களை நிப்பாட்டி செய்தது மிகப்பெரிய தவறு. ஒரு பக்கம் கஞ்சா, 2019 அவங்க வந்த ஆட்சிக்கு வந்தப்பத்துல இருந்து 2020 21 ஆட்சிக்கு வந்தப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம பிரச்சனை என்ன, மேஜர் ப்ராப்ளம் இன் தமிழ்நாடு, கஞ்சா, ஆல்கஹால், நவ் ட்ரக்ஸ். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த தாமரை டிவி இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் ப்ராக்சிமிட்டியில அட்லீஸ்ட் 15, 16, 17, 18 செக்மெண்ட்ஸ்ல இன்னைக்கு கஞ்சாவும் ட்ரக்ஸும் கிடைக்கும். யூ திங்க் போலீஸுக்கு தெரியாம இது நடக்குது நீங்க நினைக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய காட்டலை வந்து நீங்க வந்து தமிழ்நாடுல வந்து நீங்க வந்து இயக்க முடியும் அப்படின்னா அது போலீஸுக்கு தெரியாம எப்படி இருக்க முடியும்? என்னுடைய குற்றச்சாட்டு போலீஸுக்கு தெரிஞ்சே நடக்குது முடியாது. ஏன்னா சஸ்பெக்ட் எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு சும்மா ஒருத்தன் நின்று இருந்தா கூட ஒரு 4 பேர் சேர்ந்து போனா கூட போலீஸுக்கு தெரிஞ்சிடும். அப்படிங்கும்போது அவங்களுக்கும் தேவையானதும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது. ஜெயில நான் இருந்து பாக்குறேனே, ஜெயிலில் வேற என்ன வேலை நினைக்கிறீங்க? அவன் எதோ என்ன பண்ணி வந்திருக்கிறான்னு நினைக்கிறீங்க? எவனோ ஒருத்தன் வித்துட்டு இருப்பான், ஆனால் அவன் பதில் இவன் உள்ள வந்திருப்பான். இவன் 3 மாசம் உள்ள இருந்துருப்பான், ஆனால் அவன் வேலையை அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் பதில் இவன் மாட்டின மாதிரி காட்டிப்பாங்க. எல்லாம் போலீஸ் பண்ணக்கூடியது தான். மிக முக்கியமானது வந்து இன்னைக்கு இளைஞர்கள், எஸ்பெஷலி யூத் பிட்வீன் ஒரு 17 to 20, 21 இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து தேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூத் வந்து இன்னைக்கு வந்து ட்ரக் அடிக்ட்ஸாக மாறிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய டேஞ்சர். மோஸ்ட் எஸ்டீம்டு காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹப்பு மாதிரி ஆயிடுச்சு. டெண்டர் போட்டு எடுத்துக்கிறாங்களா இந்த ரவுடிஸ், இந்த கஞ்சா, இந்த மாதிரி போதை மருந்து விற்கிறவங்க. இந்த காலேஜா, அது வந்து ஹையஸ்ட் பிட்டு, நான் வந்து இவ்வளோ கொடுத்துட்றேன், இது எனக்கு ஒதுக்கி கொடுத்துருங்க. என்ன இது டெண்டர் மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் வந்து அவங்க படம் எடுக்கிறாங்க, அவங்க படத்துக்கு காசு எங்கிருந்து வந்து யாரும் நம்ம கேள்வி கேட்கறதை விட்டுட்டோம். திமுக அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இப்படிதான் வாழ்வாங்க, அவங்களோட வாழ்க்கை இவ்வளவுதான், மக்கள் காசு கொள்ளடிப்பாங்க, அது என்ன பெரிய தப்பாங்க? இப்போ மக்களுடைய உயிரியே எடுக்கிறாங்க, இது தப்பு. இந்த மாதிரி குஜராத்லயும் அதானிக்கு தொடர்பான துறைமுகத்துல கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கு, அதை எதுவுமே இந்திய அரசு கேட்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். இப்ப பிடிச்சது எங்க? சென்னையிலயும் பிடிச்சிருக்காங்க, நார்த் சைட்லயும் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சது யாரு? சென்ட்ரலுடைய ஆஃபீஸ். ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உதயநிதிக்கு வந்து தூக்கம் வரலன்றதுக்காக தாலாட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்களா தமிழ்நாடு போலீஸ்? உதயநிதிக்கு வந்து தூக்கம் வரலன்னா உடனே அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஒரு கேஸை போடு, தூக்கம் வரும். உதயநிதிக்கு தூக்கம் வரலன்னா அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு பொய் வழக்கு போடு, தூக்கம் வரும். இதே ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது பண்ணிட்டு போகலாம்ல, இது பொழப்பா? போலீஸுக்கு சம்பளம் கொடுக்கறது யார்? உதயநிதி ஸ்டாலினா?
இது ஒரு காலையில பார்த்தேன், கமிஷனர் வந்து ஏதோ ஒரு டிஷர்ட் பிடிச்சிட்டு இருக்காரு, ரன் ஃபார் உதயநிதியே ஏதோ ஒண்ணு. என்ன நேஸ்டி இது? எங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடு? ஹூ இஸ் உதயநிதி? ஒண்ணுமே புரியலையே. இவ்வளவு டிஷர்ட் பிடிச்சிட்டு இருந்தாருமா கமிஷனர் வந்து, ரன் ஃபார் மேரத்தானா, மேரத்தான் ஃபார் உதய் அப்படின்னு சொல்லி. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்கு? இதுக்கு தான் நீங்க எல்லாம் ஐபிஎஸ் படிச்சு வந்து அந்த சேர்ல வந்து உட்கார்ந்தீங்களா? ஆட்சி இன்னைக்கு உதயநிதி இது இருக்கும், நாளைக்கு அண்ணாமலை இது வரும். ஆட்சி மாறும். யாரெல்லாம் தவறு செய்தார்களோ எங்க தலைவர் சொன்னது போல வேட்டையாடப்படுவார்கள். we will chase, we will hunt down. ஏன்னா மக்கள், அதுக்காக பிரதமர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். திமுக கொள்ளையடித்த பணம், திமுக தலைவர்கள், திமுக அமைச்சர்கள், திமுக முதலமைச்சர், திமுக இளவரசர் உதயநிதி, யாரெல்லாம் கொள்ளையடிச்சாங்களோ அத்தனை பேர பணத்தையும், அந்த கொள்ளையடிச்ச பணத்தையும் திருப்பி மக்கள் கிட்ட கொடுப்போன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மொத்த கும்பல் ஜெயிலுக்கு போகணும் அர்த்தம். இதுதான் உண்மை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளியை வந்து புழல் ஜெயில தான் நடத்தணும். இப்போ மோடி அவர்கள் வந்து வரும்போது, பல்லடம் வரும்போது அவர் எம்ஜிஆர் அவருடைய பேரும் அம்மா அவருடைய பேரையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு செல்லூர் ராஜா என்ன சொல்றாருன்னா, கூட்டணி இல்ல, ஓட்டு கிடைக்கான்றது மோடி அவர்கள் கன்ஃபார்ம் ஆனதும் எதை வச்சு அரசியல் பண்றதுன்னு தெரியாம ஐடிஎம்கே மக்களை ஏமாத்தலாம் அப்படின்னு எம்ஜிஆர் அம்மாவுடைய பேரை எடுத்து அவர் வந்து ஒரு அரசியல் செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. செல்லூர் ராஜு பிரதமர் எங்க இருக்காரு, செல்லூர் ராஜு எங்க இருக்கிறாரு? யோசிச்சு பாருங்க. பிரதமர் ஒரு கமெண்ட் பண்றாருன்னா அதுக்கு ரீகவுண்டர் கொடுக்கறதுக்கு நான் சொல்றது உங்க கட்சி தலைவருக்கே தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பிரதமர் எங்க இருக்காரு? வேர் இஸ் ஹி? இன்னைக்கு அவர் வேர்ல்டு லீடரா வந்து மாறி இருக்காரு. செல்லூர் ராஜு தெர்மோகோல் விட்டுட்டு இருக்காரு. தெர்மோகோலை எத்தனை தெர்மோகோல் விட்டோம், தண்ணி வந்து வத்திடுச்சா இல்லையா, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். நம்ம வேலை அதுதானே. செல்லூர் ராஜனோட வேலை என்ன? ஆமா, உலக விஞ்ஞானிகளுக்கே டஃப் கொடுக்குறவர் செல்லூர் ராஜு. கரெக்டா நான் சொன்னது? விஞ்ஞானிகள், அதாவது அப்துல் கலாம் எல்லாம் பார்த்துருந்தாருன்னா அவர் நேரம் 11வது மாடியில் ஏறி நின்று இருப்பார்னு நினைக்கிறேன். எப்ப இதெல்லாம் பார்க்கணுமே நம்ம அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுத்தவங்க செல்லூர் ராஜுவும் இந்த மாதிரியான கோஷ்டியும். இந்த கோஷ்டி வந்து பிரதமரை பார்த்து கேட்கலாமா? எந்த பிரதமர் வந்து பாரத் ரத்னா, இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை வந்து பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாத்தினது? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தானே. இன்னைக்கு இன்னைக்கு கசக்குதா உங்களுக்கு? தெரியாம கேட்குறேன், சொல்லுங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இன்னொன்று, அவருக்கு அந்த தகுதியெல்லாம் கிடையாது. செல்லூர் ராஜுக்கு அந்த தகுதியெல்லாம் கிடையாது. அவர் ஏதோ லோக்கல்ல அந்த இது அந்த இதை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டி எல்லாம் வந்தாருன்னா கும்படிப்பூண்டி தாண்டி ஒரு ஊர் பேர் சொல்லுங்க பாப்போம். அந்த செல்லூர் ராஜு மதுரை தாண்டி சொல்லுங்க. அதே மெக்ரான் கேஸுங்க தான். நம்ம ஏதோ அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அந்த அம்மா ஆளுமையில ஏதோ அந்த வெள்ளத்துல அங்கங்க முளைச்ச காளான்கள் மாதிரி முளைச்சிட்டு இன்னைக்கு நம்ம பிரதமரை பத்தி எல்லாம் நம்ம பேசலாம். அதெல்லாம் பேசக்கூடாது. அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரியும் அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்ணா அவங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. மோடி அவர்கள் வந்து சென்னை வரும்போதும் திருநெல்வேலி வரும்போதும் டிஎம்கே வந்து கோட் பண்ணி டிஎம்கேயோட குடும்ப அரசியல் அந்த மாதிரி டிஎம்கே வந்து அவங்க விமர்சனம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, தோல்வி பயம் வந்து மோடி அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அதனால மட்டும்தான். ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க தமிழ்நாடுல எங்களுக்கு 39 சீட்டு கொடுத்துட்டீங்க. இப்ப அதை நாங்க தோத்துட போறோம், என்ன பண்ண போறதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த 39 சீட்டு இல்லைன்னா நாங்க ஜெயிக்கவே முடியாது பாருங்க இந்தியாவில். அதனால ஒரு சிஎம் ஸ்டாலின் பார்த்தியும் உதயநிதி ஸ்டாலினை பார்த்தும் பிரதமர் பயந்துட்டாரு. எங்களுக்கு எந்த நம்பர் வந்தாலும் எங்களுக்கு அக்கௌண்ட் ஹிட் பண்ணிட்டோம், ஸ்கோர் அடிச்சாச்சு. நாங்க 39 அடிக்க போறோம். பயப்படுறது யாரு? பிரைட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டுக்கிற இவங்களா இல்ல நாங்களா? சைனீஸ் பிளாக் நாங்க போட்டோமா இவங்க போட்டோமா? ஏமா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒழுங்கா பண்ண முடியல, நீங்க எல்லாம் என்னத்தை ஆட்சி நடத்தி கிழிக்க போறீங்க? தெரியாமங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களால பண்ண முடியல. போஸ்டர் என்ன பிரைட் ஆஃப் தமிழ்நாடு, என்ன காமெடி பண்றீங்க? இந்த லட்சணத்துல கட்சி வச்சுக்கிட்டு இதுல வேற 2 அமைச்சர் எங்க ஜெயிலுக்கு போறாங்க, உள்ளே உட்காந்து களி தின்ன போறாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பேசலாமான்னு கேட்கறேன். இந்த கனிமொழி அவர்கள் தான் கனிமொழி அவர்கள் இந்த ட்ரக்ஸை பத்தி கொஞ்சம் பேச சொல்லுங்க பார்ப்போம். ஆல்கஹாலாவது ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல போயிட்டு நீங்க வந்து ஆல்கஹாலை குவிட் பண்ணலாம், சிகரெட்டை குவிட் பண்ணலாம், ட்ரக்கை குவிட் பண்ண முடியாது. சூசைட் பண்ணி சத்து போயிடுவானுங்க. இன்னைக்கு வேர்ல்டுல யுனைடெட் நேஷன் சொல்றாங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு 90% ஆஃப் மெயின் காஸ் வந்து ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது யாரு? மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றது யாரு? திமுகவின் நிர்வாகி ஜாஃபர் சாதிக். இதான உண்மை. நீங்க முன்னாள் நிர்வாகினா இதுக்கு முன்னாடி நீங்க முன்னாள் நிர்வாகியை வச்சுங்கள சேர்த்துக்கிட்டீங்க, நீங்க நாளைக்கு சேர்த்துப்பீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பின்னாடின்னு சொல்றதுதான் அந்த கமல்ஹாசன் சொல்லுவாரு, முன்னாடி போய் பார்த்து பின்னாடி ஏதோ சொல்லுவாரு, அந்த
பம்பல் கே சம்பந்தமா ஏதோ பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரத்துல முன்னாடி பின்னாடி பின்னாடி முன்னாடின்ற மாதிரி இவங்க கதையெல்லாம் நீங்க சொல்லலாமா? திமுகல இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்ட ஒரு 4-5 பேர் சொல்லுங்க பார்ப்போம். கடந்த 70 வருஷ வரலாற்றில் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நிரந்தரமா நீக்கிட்டோம் நாங்க, இனிமேல் அவங்க திமுக சேர்த்துக்கவே இல்லை அப்படின்னு ஒரு ஆளை பேர் சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியுதா? அதெல்லாம் திமுக நிர்வாகி என்ற இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 10 மார்க் பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. நம்ம தான் இல்லையே. அவன் தான் மிரட்டுவானே, ஏய் நான் பில்லை வெளியில காட்டுவேன்டுவான் ஜாஃபர் சாதிக்கு. இப்போ ஒரு MM அப்துல்லாவா SS அப்துல்லாவா யாரோ ஒரு இவர் வந்து எம்எல்ஏவா மினிஸ்டராக இருக்காரு. நம்ம திமுக அவங்களை பற்றி நான் பெருசாக பார்க்கறதே கிடையாது. எல்லாம் ஒரே கோஷ்டி. அந்த கென்யாவுக்கு போயிருக்காங்களாம் ஒன்றா சேர்ந்து ஜாஃபர் சாதிக் கூட. பார்ட்னர் இன் கிரைமா தெரியல. என்ன கென்யாவில் என்னையா வேலை உங்களுக்கு தெரியாம கேட்குறேன். பர்சனலுக்காக அவங்க போயிருக்காங்க. என்ன பர்சனல்? வெங்காய பர்சனல். கென்யாவில் என்ன வேலை சொல்லுங்க? என்ன மாதிரி இருக்க போகுது பர்சனல் சொல்லுங்க. பர்சனல் இங்கே போகணுன்னா எங்கள் பக்கத்தில் வந்து மதுரைக்கு போங்க, இல்லை டெல்லி வரைக்கும் மேக்ஸிமம் பர்சனலுக்கு போங்க. இது எப்படி இருக்குது தெரியுங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது என்னது, அது அந்த நம்ம 2 நாடுகள் நடுவில் சண்டை, ரஷ்யாவும் உக்ரைனுக்கு நடுவில். உலகமே பயந்துட்டு இருக்கு. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் மட்டும் இந்தியாவிலேருந்து ஒரு பஸ் அனுப்பி அந்த பஸ்ஸில் இருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாருன்னு சொல்லி உடால் விட்டாங்க. பார்த்தீங்களா இங்கே நீங்கள் அதை நம்பினாங்க தெரியுமா சில பேர்லாம்? நான் தான் இந்த பஸ்ஸுக்கு நான் ரெக்கை இருக்காடா, இந்த மாதிரி நயன்தாரா ஏதோ ஒரு படத்தில் ரெக்கை போட்டுலான்னு இருப்பாங்க, அந்த மாதிரி ரெக்கை ஏதாவது இருக்கா? என்ன நேராக பறந்து அப்படியே நேராக போயிட்டு பஸ் அங்கே லேண்ட் ஆகிட்டு அங்கேருந்து பசங்களை கூப்பிட்டு வந்து இங்கே இறக்குறதுக்கு. ஓ இவங்க போகிறது டெல்லியில இவங்களை பார்க்க கூட இல்லை இருக்கிற டென்ஷனில். இங்கே வந்து நாங்கள் பண்ணது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உக்ரைன் பிரதமர்கிட்டையும், உக்ரைனில் பிரதமர் கிடையாதா, பிரசிடென்ட், அது கூட தெரியல இவங்களுக்கு. ரஷ்யா ஜனாதிபதியும் 2 பேர்கிட்டையும் பேசினாராம். இந்த சைடு ஒரு கால் வந்து உக்ரைன் பிரசிடென்ட் கிட்டயும், இந்த சைடு இருக்கிற கால் வந்து ரஷ்யா பிரைம் மினிஸ்டர் கிட்டையும் பேசிட்டு, நான் தான் முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறேன் சென்னை, அதை எங்கிறது கூட தெரியாது அவங்களுக்கு. பண்ணது யாருன்னு ஊருக்கே தெரியும். ஒரு வார், ஒரு யுத்தத்தை நிப்பாட்டி தமிழகத்தில் இந்தியாவில இருந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 22,000 பேரை அங்கிருந்து ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம தூக்கிட்டு வந்தது யாரு? பிரதமர் மோடி அவர்கள். இந்த டோரா புஜ்ஜிங்களை பார்த்து தான் அவர் பயப்படுறாரா தோல்வி பயன்ட்டு? இதெல்லாம் டோரா புஜ்ஜி, பிரைட் ஆஃப் தமிழ்நாடு, என்னமோ நீங்க வந்து இவங்கெல்லாம் போய் பெரிய பொய் கேஸ் போடுறதாலும் இவங்களுக்கு தெரியும். பொய். அப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம்? அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். நான் அப்படி கிடையாது. நான் மோசமான கேடு கெட்டவன். நான் இன்னைக்கே சொல்றேன், நான் ஜட்டியோட நிப்பாட்டுவேன் உங்களெல்லாம். என்ன பண்ணுவீங்க? ஏன்னா கிரைம் அப்படிதான். ஏன்னாமா தமிழ்நாட்டில், சாரி உங்களுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, பட் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் அன்பார்ச்சுனேட்லி இந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸ்ன்ற பேர்ல தவறு செய்தவர்களை மரியாதை கொடுத்து பேசணும். தவறு பேசக்கூடாது. தவறு செய்யறவங்களுக்கு அப்படி என்ன, நீங்க ரொம்ப மரியாதை கொடுத்துட்டீங்கன்னா, நம்ம என்னன்னாலும் அரசியல் நாகரிகம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நமக்கு மரியாதை கொடுத்துருவாங்கன்றோம். மரியாதையே கொடுக்கும். எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண முடியுமோ பண்ணணும். ஏன்னா சமுதாயத்துல இவங்க தீய சக்திகள் என்றது ப்ரூவ் பண்ண. சும்மா சொல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திமுக என்பது தீய சக்தி, அழிக்கப்பட வேண்டிய சக்தின்ட்டு சும்மா சொல்லல. ஷீ நோஸ். ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. புல் ஹேர் சாரி, அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சி தூக்கி போட்டாங்களா போடலையா? they did every nonsense. அதுக்கப்புறம் அவங்க சேலஞ்ச் பண்றாங்க, மௌனிங்களா நான் திருப்பி வந்தா சிஎம் தாண்டா வருவேன்ட்டு. வந்தாங்கல்ல, நசுக்குனாங்கல்ல. திமுக அழிக்கவே முடியாது. எம்ஜிஆர் 10-15 வருஷம் வீட்டில் உட்கார வச்சாரு. அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? வடை சுட்டுட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க, வடை சுட்டுட்டு இருந்தீங்களா வீட்டில்? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன்னா நமக்கு எந்த வீடுன்னு தெரியாது, பல வீடு இருக்கு. அது சொல்றேன். இதனால தான் உங்களுக்கு இந்துக்கள் பிடிக்காது. ஏன்னா ஒருவருக்கு ஒருத்தி, ராமர் சீதை. ஏன் இவங்களுக்கு பிடிக்காதுன்னா, நம்ம பிரின்சிபல வேற, நம்ம கல்ச்சரே வேற. நீங்க வடை சுடுற பத்தி சொன்னாலும் கேட்கிறேன். சேகர் பாபு அவர்கள் கூட சொன்னாங்க, மோடி அவர்கள் 7 முறை இந்த வருடம் வந்து தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. தூத்துக்குடி போயிருக்காரு, திருநெல்வேலி போயிருக்காரு, வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை எதுவுமே பார்க்கல. நீங்க எண்ணெயில வடை சுடுறத பார்த்திருப்பீங்க, மோடி தண்ணியிலே வடை சுடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை. நீங்க திருநெல்வேலியில் சுட்ட அல்வா பார்த்தோமே, போய் பாருங்க. இப்ப நில்லுங்க நீங்க. சேகர் பாபு ஃபர்ஸ்ட் வந்து அவர் நார்த் சென்னை தானே, நார்த் சென்னை எம்பி சீட்டு ஜெயிச்சு கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். திமுக வச்சதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அவருக்கு பொண்ணுக்கே அவரால் பாதுகாப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலை. திரு சேகர் பாபு அவர்கள் தான் பொண்ணு, தான் ஃபேமிலி, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுதே அவங்க மேல. நாங்களும் பேசக்கூடாது பேசக்கூடாது பேசக்கூடாது, குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனை. இது குடும்ப பிரச்சனை கிடையாது. நீங்க மிரட்டுறீங்க, நீங்க கொலை மிரட்டல் விடுறீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சா சொல்லலையே? கரெக்டா? இதுதான் இவங்களுடைய சோசியல் ஜஸ்டிஸ். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்து நாங்கெல்லாம் ஏற்றுப்போம்னு சொல்கிறாங்க. இதுதான் ஏற்றுக்கிட்டாங்களா? இப்போ எங்கே அந்த பொண்ணு? எங்க
சேகர் பாபு அவர்களை காட்ட சொல்லுங்க பாப்போம். ம். சேகர் பாபு தான் வந்து என்னன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த போலீஸை கையில் வச்சுக்கிட்டு ஆட்டுறாங்க. இந்த போலீஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களாம் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய இந்த கிச்சன் கேபினெட்டுக்கு வந்து இந்த வடை சுடக்கூடிய போலீஸுங்க 4 பேர் வந்து போட்டுக்கிட்டாங்க. வந்து வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து உட்காந்துருந்தீங்கன்னா இனியாவது திருந்தி ஒழுங்காக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய, ஏன்னா நீங்கள் ஒரு ஓத் எடுத்துட்டு வரீங்க, டேக்கன் ஏ ஓத் என்னன்ட்டு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு உண்மையாக இருப்போம், we are true to our service, we are true to public, அது நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, you are true to உதயநிதி, you are true to துர்கா ஸ்டாலின், you are true to இப்படி இருந்தா எப்படி சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதுக்கு இவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்குறீங்க? ஒரு அமைச்சர் இல்லையா? மற்ற அமைச்சருக்கு இல்லை, மற்றவங்களாம் என்ன அப்புறம் என்ன செக்யூரிட்டியா? why are you pulling words from my mouth மா? ஏன்னா எல்லாரும் தெரியாம கேட்குறேன். திமுக அமைச்சர்களோட செக்யூரிட்டி அதிகமாயிடுச்சுன்னு தான் எல்லாருமே பேசுறாங்க. இந்த அமைச்சருக்கு பாருங்க, நான் பார்த்தேன் இன்னைக்கு இந்த கோட்டுப்புறம் ஏரியாவில், நான் கூட சிஎம் தான் போறாரோன்னு நினச்சிக்கிட்டேன். முன்னாடி 10 காரு பின்னாடி 10 காரு, எதுக்கு கார்ல எம்டியா கிடக்கு? அதெல்லாம் ஃபன்னு. என்ன பெரிய த்ரெட் உங்களுக்கு? உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன த்ரெட் சொல்லுங்க? ஒரு முதலமைச்சரோட பையன் இல்லையா? இந்த முதலமைச்சருக்கே த்ரெட் இல்ல, இவருக்கு என்ன த்ரெட்? என்ன த்ரெட்ட சொல்லுங்க. எல்லாம் ஒரு செக்யூரிட்டி தானே சார். ஏதோ உங்ககிட்ட இருந்து தமிழ்நாடு காப்பாத்துறது பெரும்பாடா இருக்கு, உங்ககிட்ட இருந்து கவர்னரை காப்பாத்துறது பெரும்பாடா இருக்கு. செய்யற மொள்ள மாதிரித்தனம் எல்லாம் திமுக காரன். உங்ககிட்ட இருந்து பெண்களை காப்பாற்றணும், உங்ககிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாற்றணும். கரெக்டா கடலையா? திமுக மாநாடுல 2 பெண்களுடைய இடுப்பை கிள்ளானுங்களா கிள்ளலையா? யார்? அதுவும் யாரு? 2 போலீஸ் ஆஃபீஸர். அப்படி ஏற்பட்டவங்களுக்கு அவங்களுக்கே அந்த நிலைமைனா உங்களை மாதிரி ஆட்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? சொல்லுங்க. இந்த கேமராமேனு கேமரா எடுத்துட்டு போறாரு, இந்த சிற்றரசா சட்டரசு ஏதோ ஒரு அந்த அரசு பேரை பார்த்தீங்கன்னா எல்லாம் அரசு எல்லாம், இவங்களை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்றதெல்லாம் மொள்ள மாதிரி தரும். இந்த ஆள் கொரியர்ல தான், அந்த ஆள் வந்து கட்சியில மாவட்ட செயலாளர் இருக்கார் திமுகவில், அவருடைய கொரியரை யூஸ் பண்ணி தான் ஸ்மக்லிங்களே நடந்திருக்கு. இதுவும் தெரியாதா? அப்ப என்ன தத்தியா இருக்கிறீங்களா எல்லாருமே திமுகவில்? எதுவுமே தெரியாதுன்னா அப்புறம் என்ன பண்றீங்க? அவன் கடத்துறான், எனக்கு தெரியாது. இவன் அந்த கடத்துற பொருளை இவன் தான் எடுத்துன்னு போய் சேர்க்கறான், எங்களுக்கு தெரியாது. அந்த பணம் உங்களுக்கு தான் வருது, எங்களுக்கு தெரியாது. என்னதான் தெரியும் உங்களுக்கு? அப்ப எதுக்கு போலீஸ் எதுக்கு இருக்காங்க? ஐஎஸ் எதுக்கு இருக்கு உங்களுக்கு? இப்போ டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணாமலை என்ன சாப்பிட்டாரு, அமர் என்ன சாப்பிட்டாப்புல, அமர் எங்க உட்கார்ந்தாரு, அமர் எந்த டீ கடைக்கு போனாரு, இந்த சிக்னலை ஒன்று வச்சு நோட் பண்றானுங்க போலீஸ். இவனுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். அதெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் மண்டே போய் ஏன் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டோட உட்காந்து தெரிஞ்சுக்க சொல்லுங்க. இந்த மரமண்டைங்களை அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, அதை யூஸ் பண்ணி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அதை ஃபர்ஸ்ட் கிராக் பண்ண சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் என்ன டெக்னாலஜி புரிஞ்சுக்க சொல்லுங்க. ஓப்பனா சொல்றேன் நான், ஏன்னா அவனோட சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் என் ஸ்டூடெண்ட். இந்த லூசுங்களை அது கூட தெரியல, அங்கே சொல்ல அவன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அதை மாற்ற சொல்லுங்க சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டை. எந்த சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் வந்தாலும் என் ஸ்டூடெண்டாக தான் இருப்பான் இந்தியாவில். அந்த மரமண்டைங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்ன பண்றது? அதே மாதிரி திருமாவளவனும் மோடி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க இங்க வந்து கூட்டணி உங்களுக்கு சரியாதுல, அதுவும் இல்லாம இப்ப பிஜேபி திருமாவளவன் அவர்கள் மோடி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நாங்க ஜெயிக்க போறது உறுதி. 400 439 நாங்க ஃபைட் பண்றது 400 439. திருமா அண்ணன் அப்புறம் இவங்க இந்த திமுக அவங்க ஃபைட் பண்றது அவங்களுடைய ஓன் சீட் அவங்களால ஜெயிக்க முடியுமா? ஆனா அவர் என்ன சொன்னாரு, நாங்க கூட்டணியோட ஸ்ட்ராங்கா இருக்கோம், ஆனா உங்க கட்சி வந்து பிரதமர் வேட்பாளர் யாருங்க கூட்டணியில? யார் உங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? திருமா பிரதமர் வேட்பாளரா? யார் பிரதமர் வேட்பாளர்? வேட்பாளர் சொல்லணுன்றது இங்க வந்து கண்டிப்பா சொல்லணுன்ற தேவை இல்லை இல்லையா? நம்ம அப்புறம் கூட சொல்லிக்கலாம் இல்லையா? இந்த வீட்டுல அட்ரஸ் போட்டு கார்டு போட்டு வச்சாதான் அது வீடு. எது வேணாலும் திறந்து வச்சா எது வேணாலும் உள்ள போய் வெளியே வரலான்னு அதை எப்படி சொல்லுங்க? ஒத்துப்பீங்களா? உங்க வீட்டு உள்ள அலோவ் பண்ணுவீங்களா? கரெக்டா நான் சொல்றது, உங்க வீடு தான் இந்தியா கூட்டணி வச்சுப்போம். அந்த வீட்டுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கணும் இல்லைங்க. எங்க வீட்டுல தலைவரே கிடையாதுங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் எப்படி அலோவ் பண்ணுவீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? சிப்போ சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்களா? அப்படிதான். என்னையா அது கூட்டணி? அது யார் தலைவர்? ஒரு சொல்லி தொலைங்க யாராவது, அதை யாராவது சொல்லுங்க. ராகுல் காந்தியா? யாராவது ஒருத்தர் ஏத்துக்குங்க ஃபர்ஸ்ட் தலைவரா. திடீர்னு பார்த்தா மமதா வெளியே போறாங்க, அவர் வெளியே போற, திருப்பி அவங்க உள்ள வராங்க, திருப்பி என்ன இது ரம்மி விளையாட்டு மாதிரி இருக்கு. திடீர்னு கிங்கு, இந்த குவீனு, அந்த ஏசி, இந்த ஜோக்கரு, எதையாவது ஒன்று சொல்லி தொலைங்கிற. இவரு தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர். நாங்க கேம்பெயின் ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். பிரதமர் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிச்சு
மாநாடு நடத்திட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. இல்ல சார். இப்ப வந்து பாஜக வந்து வேட்பாளர், அதாவது உங்க பிரதமர் வேட்பாளர் சொல்லிட்டீங்க. ஐஎன்டி கூட்டணி சொல்லல. ஆனா அதே நிலையில தமிழ்நாடு எடுக்கும்போது அவங்களோட கூட்டணி என்ன? ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளரா? இல்ல சார். அதையாவது சொல்லுங்க. இல்ல சார். அவங்க கூட்டணி ஏமா பிரைட் ஆஃப் சொல்றாங்கல்ல இந்தியா சார். மாதிரி போய் ஏதாவது ஒன்று இதை சொல்ல சொல்லுங்கம்மா இவங்கள. ஏதோ ஒன்று சொல்லணும்ல. அவங்க கூட்டணி சொல்லும்போது நீங்க கூட்டணி சொல்லாம இருக்கீங்க. உங்ககிட்ட கேட்டா கூட்டணி எல்லாம் எதுக்கு நான் சொல்லணும்? தான் நாங்க சொன்னேன்ல, ஸ்ட்ராங்கா இதுக்கு இருக்கோம். முன்னாடி என்ன எங்களுக்கு 39 கொடுத்துட்டீங்களா? நான் தெளிவா தானே பேசுறேன். ஆ. நான் எதுவும் காமெடிக்கு எப்படி பண்ணல. பிரதமர் வந்து நீ கொடுக்காத 39க்கு நாங்க ஏதாவது அழுகணுமா? நாங்க உறுதியா அங்க சொல்றோம் 35% எடுத்துருவோம்ட்டு. இப்ப நீ மீடியாவே சொல்றது 22 நீங்க பர்சன்டேஜ். அதை தாண்டி ஒரு 10% போட்டுங்க, நாங்க எடுப்போம். அதே இன்னும் அலைன்ஸ் எங்களுக்கு வெளியே வரல. அப்ப உங்களுக்கு தெரியாது நம்பர் என்னன்ட்டு. அதே மீடியா தான் டிஎம்கே முதலிடத்துல வரும்னு சொல்றாங்க எந்த இல்லையா? மீடியா? சன் டிவியா? இல்ல சார். புதிய தலைமுறை சொல்றாங்க. புதிய உங்க அலைன்ஸ் நீங்க தான் சார் மாறி வந்து வருது. ஆளுங்கட்சி, அதனால அவங்களுக்கு பணபலம் இருக்கு. இந்த ட்ரக்ஸ்ல சம்பாதிச்ச காசு வேற நிறைய கிடக்கு. ஆல்கஹால அது வேற நிறைய காசு இருக்கு. அண்ணன் டிஆர் பாலு அவர்களுக்கு எல்லாம் சரக்கு கம்பெனி இருக்குல்ல, ம். அதெல்லாம் எங்க விற்கிறாரு? எங்கம்மா வாங்குறாங்க அந்த பொருளை? அது சொல்லணும்லம்மா. மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா 10 நாடுகள்ல விற்கணும், இல்ல 10 ஸ்டேட்ல விற்கணும்ல. எங்க விற்கிறீங்க? யார் பர்ச்சேஸ் பண்றாங்க சொல்லணும்ல. நான் குற்றச்சாட்டு சொல்றேன். அதுல அந்த சம்பாதிச்ச காசெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டு விழுந்துரும் நீங்க நினைக்கிறீங்க. நான் தான் சொன்னேன் இன்னைக்கு அந்த அம்மா தந்தி டிவியில நம்ம அசோக் வர்ஷினி. சீனியர் ஜேர்னலிஸ்ட் அசோக் வர்ஷினி. அசோகா வர்ஷினி, அவங்க ஒரு ஏதோ வந்து பின்னாடி வந்து ஜிக்ஜாக்கா ஏதோ போட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நாங்க வந்து காலேஜில் படிக்கும்போது நான் நம்பர் 1 மார்க் எடுத்திருக்கேன். பேப்பர் ப்ரெசன்டேஷன், இந்த பிபிடி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் இந்த வடை சுடுறதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கிட்டோம். நாங்க இன்னைக்கு அடிச்சு சொல்றேன், நான் 35% நாங்க அடிப்போம். இங்க இருந்து நாங்க 25 எம்பிக்களை அனுப்பியே தீருவோம். 39க்கு 39 நாங்க அடிக்கிறது தான் எங்களுடைய டார்கெட். அது பண்ணியே தீருவோம். மக்கள் இன்னைக்கு எங்களோட இருக்காங்க. எந்த தலைவர் 234 தொகுதிகளுக்கும் போய் இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறார்? மக்களுடைய குறைகளை கேட்டிருக்காங்க. திமுக பண்ணியிருக்காங்களா? 70-80 வருட அனுபவித்த அரசியல் வரலாற்றுல எந்த தலைவராவது 234 தொகுதிகளில் போயிட்டு 234 தொகுதியிலையும் பேசி மக்களை வந்து சந்திச்சு மக்கள் குறைகளை கேட்டு மக்களோட தூங்கி மக்களோட பழகி எந்த தலைவர் இருக்கிறாங்க சொல்லுங்க? நீங்க யாரை வேணாலும் சொல்லுங்க. ஆனா அதே நேரத்துல கூட்டம் வந்து ஓட்டா மாறணும்ன்ற எந்த ஒரு இதா எடுத்துக்க முடியாது இல்லையா சார்? நீங்க ஓட்டு போடுவீங்கல்ல, அது போதும் விடுங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அது எங்களுக்கு தெரியும் எப்படி கொண்டு வரணும்னு. அதே அந்த கூட்டம் கூட இல்லாம எம்டி சேர் தானே உதயநிதி பேசும்போது இருக்கு. ஆனா திருச்சியில வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது அதே தான் அவங்களும் காட்டுறாங்க. இங்க எம்டி சேர் தான் இருக்கு. ஆனா ஏதோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எங்க வெளியில நிகழ்ச்சி இல்லையா? இல்ல. இன்னொரு கட்சியோட, உங்க கூட்டணி கட்சியோட கூட்டத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது. எல்லாம் ஏஞ்சி போன உடனே எம்டி சேர் தான் இருக்கும். உங்களால் பேசும்போதே எம்டி சேர் இருக்கு. இல்ல அண்ணாமலை அவர்கள் பேசும்போது பின்னாடி இந்த சேர்கள் வந்து காலியா இருக்கிறதா வந்து சன் டிவி போன்றது. நாங்க கீழே அதை காட்டியிருந்தோம். டே டுபா கொடுங்களா பாருங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவர் பேசும்போது இருந்த ஏமா இவங்க, அதாவது இந்த வெட்டுறது ஒட்டுறது, இவனுக்கு வந்து பெட்ரூம்ல கேமரா வைக்கிறது, இதுதான் இவங்களோட பொழப்பு. இவங்களோட பொழப்பே வந்து இப்படி ஆரம்பிச்சதுதான். இந்த மாதிரி டிவி சேனல்ஸ் இவங்கெல்லாம் என்னது இந்த மாதிரி படங்கள் எடுத்து இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கையே ஆரம்பிச்சது. யூ ஃபீல் uncomfortable but this is the truth. We have to accept the truth. நித்யானந்தா ஒரு மனிதர் ஊரையே விட்டு அனுப்பிட்டாங்க. கரெக்டா நான் சொன்னது? அதை வச்சு சன் டிவி. இவங்களுடைய பொழப்பே வந்து பிளாக்மெயில் பண்றது, இந்த மாதிரி பண்றது, இந்த வெட்டுறது ஒட்டுறது. நான் சொல்றேன், இன்னைக்கு தமிழகத்துல உதயநிதிக்கும் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரே நேரத்துல மீட்டிங் போடுவோம். பிரியாணி, குவார்ட்டரு, வண்டி எதுவும் கொடுக்காம 500 ரூபாய் கொடுக்காம நாங்க அனௌன்ஸ் பண்றோம். உதயநிதிக்கு 10 பேர் வரட்டும். மாவட்ட செயலாளரே வரமாட்டாப்புல காசு கொடுக்கலாம். இதுதான் திமுகவோட நிலைமை. திமுக கூட்டம்னா மக்களே கேட்கறாங்க, சார் இந்த வாட்டி கொஞ்சம் கூட்டி கொடுங்க, 600 ரூபாய் 700 ரூபாய் கொடுங்க. எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. சாப்பாடே வீட்டுல இருந்து கட்டி கொடுத்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு டெடிகேட்டட் கேடர்ஸ் எங்களுடைய கேடர்ஸ். பிஜேபிலாம் வளர்ந்துடுச்சு. அடுத்தது வந்து 35% அடிக்க போறோம். அதே மாதிரி பிஜேபி மட்டுமே சென்ட்ரல் மொத்தமா வந்து 370 அப்படின்ற கோலும், மத்த கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 400+ அப்படின்ற இதுல இருக்கும்போது, ஏதோ பிஜேபி மட்டும் தான் இதை முதல் முறையா பண்ண போது, சாதிக்க போகுது அப்படின்ற மாதிரி பிஜேபி ஒரு நோக்கில பேசுறாங்க. ஆனா காங்கிரஸ் ஆல்ரெடி இதை வந்து 414 இலக்கை வந்து காங்கிரஸ் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. பிஜேபி இப்பதான் அந்த ஸ்டோனையே வந்து மிதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. நான் எதுவும் பேசல. நீங்க 404 அடிங்க, இல்ல 500 எடுங்க. நான் என்ன கேட்கிறேன், பிரதமர் வேட்பாளர் யார்? இப்ப இங்க வருவோம். திமுகக்கு நீங்க ஓட்டு போடுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? மக்களை கேட்கலாம். ஒரு ஓட்டு வீணா போகுது, அவ்வளவுதான். சரி, ஓகே. உங்க எம்பி, திமுக எம்பியை ஜெயிக்க வச்சு நீங்க அனுப்புறீங்கன்னு வச்சுப்போமே.
என்ன பிரயோஜனம்? வரப்போறது பிரதமர். அதுல யாருக்கும் கான்ஃபிளிக்ட் கிடையாது, கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. எல்லாரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வரப்போறாங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அது 400 450 300 350 அதை விடுங்க. அந்த சப்ஜெக்டை நம்பர் இஸ் டிஃபரெண்ட். பட் ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர்? திரு நரேந்திர மோடி அவர்கள். நோ கான்ஃபிளிக்ட், நோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். எல்லாரும் ஒத்துக்கிறீங்க, திமுக காரங்க எல்லாருமே ஒத்துக்கிறீங்க. இப்போ நான் மக்களை கேட்கணும், இங்க இருந்து கனிமொழியை நீங்க செலக்ட் பண்ணி அனுப்புறீங்க, நான் ஓட்டு போட்டு அனுப்புறீங்க, என்ன பிரயோஜனம்? இப்போ பிஜேபி கவர்மெண்ட் ஏதாவது இப்போ இந்த வெள்ள விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி வேஸ்ட் ஏதாவது பேப்பரும் தராங்கன்னா, திமுக எம்பியும் ரெண்டும் ஒண்ணுதான். அவங்க கேள்வி எழுப்புறாங்களே மோடி என்ன அவர்கள் கிட்ட. எழுப்புறீங்க? போன உடனே பெரியார் வாழ்க. நீ பெரியார் வாழ்கன்னு சொல்லலன்னா பெரியார் வாழ மாட்டாரா? சொல்லுங்க. இதை சொல்றதுக்கு தான் இங்க இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு 7 லட்சம் பேரை ஊரை ஏமாத்தி இருக்கிற காசெல்லாம் வந்து இந்த ட்ரக்ஸ்ல கொள்ளையடிச்ச காசெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொடுத்து சத்தியம் வேற வாங்குற. இது என்ன பொழப்பு தெரியுது? கற்பூர எரி வச்சு அதுல சத்தியம் வேற வாங்கிக்கிறானுங்க. இப்போ மக்களுக்கான நலத்திட்டம் வேணும்னாலும் அந்த எம்பிஸ் அங்கேருந்து கேட்டு அதை கொண்டு வந்தா தானே சார் நீங்க முடியும். எங்களுக்கு கொடுங்கம்மா. ஏன்னா இவங்க என்னத்தை கேட்டு வாங்கி கொடுக்கறது? நாங்க மினிஸ்டர்ஸே கொடுக்குறோன்றோம் உங்களுக்கு. யூ vote ஃபார் பிஜேபி, we give you ministers. மினிஸ்டர் கான்ஸ்டன்ஸா மாறும் அது. நீங்க வெத்து பேப்பரையே அனுப்புறீங்க. டஸ்ட்பின்ல போடுறது ஒண்ணுதான், இவங்க ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான். நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க மினிஸ்டர்ஸ் கொடுக்குறோம்ன்றோம். அதேவேயூ சே அப்படின்றது வந்து எல்லாமே பிஜேபி மட்டும்தான் இங்க ஆல் ஓவரா வரும், எந்த ஒரு எதிர்க்கட்சியும் இல்லாத வகையில இருந்து என்ன பிரயோஜனம்ன்ற கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? ட்ரக்ஸ் தப்பு விற்கிறவனை செஞ்சா எல்லாம் கேட்கலாம். கட்சியில வச்சுக்கிட்டு நீங்க கேட்கலாமா? பிரதமர் எவ்வளவு வேதனையை தெரிவிக்கிறார். இளைஞர்களை வந்து அழிக்கக்கூடிய ஒரு சக்தி ஏதாவது இருக்குன்னா அது ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இன்னைக்கு அது ஹப்பா மாறி இருக்கிற இடம் எது? உலகத்துல தமிழ்நாடு. பிரதமர் வேதனையை தெரிவிக்கிறார். அதனால மக்கள், தமிழக மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. அவங்களுடைய ஓட் வீணா போகக்கூடாதுன்றதுல ஒரு தெளிவா இருக்கிறாங்க மக்கள். அதனால நீ 1000 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடு, கொள்ளடிச்ச காசை கொடு, என்னத்த பண்ண போற? கொடு. நீ சத்தியமே வாங்கினாலும் அது வேஸ்ட் தான். நேரா போவாங்க, அப்படியே போவாங்க, அந்த மிஷன்ல பார்ப்பாங்க, கேண்டிடேட் பேரு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தாமரை எங்க இருக்கு? போட்டுற ஓட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இட்ஸ் எ கல்ட். இன்னைக்கு கல்ட் உருவாயிருக்கு. ஆன்டி மோடி வேவ் இருக்கா இன்னைக்கு எங்கேயாவது? திமுகனாலேயே போட முடியல. கோ பேக் மோடின்னு முன்னாடி போடுவாங்க, நீ போட்டாங்க, நேத்து போட்டாங்களா? ஏன் போடல? ஆனா அவங்களோட கூட்டணி கட்சி நீ காங்கிரஸ் போடு. we will send back to you to jail. don't worry. சார் மிரட்டுற மாதிரி பேசுறீங்க. அப்படி நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? அதான் பண்ணிட்டு இருக்கோம். திமுக என்ன சொல்றீங்க? ட்ரக்ஸ் விற்கிறவனை என்ன பண்ண சொல்றீங்க? என்கரேஜ் பண்ணணுமா? மிரட்ட தான் செய்யணும். பட் கோ பேக் மூடின்னு போட்டா நாங்க வந்து இது பண்ணுவோம்னு சொன்னா எப்படி சார்? இஃப் நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, நாங்க அதுக்கு அகேன்ஸ்டா நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை விட்டுட்டு நீங்க கோ பேக் மூடி போட்டா அதுக்கு அகேன்ஸ்டா நாங்க இருப்போம்னு சொன்னோம். அப்படிதான் இருப்போம். அப்படிதான் இருப்போம். என்ன டவுட் அதுல? நாங்க தான் அரசியல்ல இருந்து திமுகவை காலி பண்ணணும்னு பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதுல என்ன டவுட் இருக்கு? நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா தான் இருக்கேன். நீ கோ பேக்னு போடு, ஒருத்தன் உள்ள போவோம். அது எதுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தகுதியற்றவர் மக்கள். அதாவதுமா, ஒருத்தர் கஷ்டப்பட்டு 100 ரூபாய் சம்பாதிச்சு ஒருவேளை சோறு அவன் வாய்க்கு போறதோ அந்த சோறை பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஒரு கேவலமான எண்ணம் படித்தவர்கள் தான் திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. ஒரு மட்டமான ஆட்சி தான் இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு. கலெக்டர்ஸ்க்கு வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து கலெக்டர் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிருப்பாங்க? பட்டா கொடுக்கறதுல இருந்து, சோசியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுல இருந்து, மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி பண்றதுல பண்ணி. ஆனா இன்னைக்கு அவங்களோட வேலை என்ன? சாராயத்தை டார்கெட் வச்சு விற்கிறாங்க. இதுக்கு தான் அந்த அவங்க ஐஏஎஸ் படிச்சு கஷ்டப்பட்டு கலெக்டர் ஆகி அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்களா? சொல்லுங்க. இதனால எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நஷ்டம் ஆகுது. நான் சொன்னேன், இது என்னதான் பேசி பிரயோஜனம் இல்லாமா? திமுக காரன் என்ன பிரைட் ஆஃப் இந்தியா போட்டுட்டாலும் யாரும் சுயம்பரத்துக்கு வரப்போறது கிடையாது. இதெல்லாம் எக்ஸ்பைரி ப்ராடக்ட்னு ஊருக்கே தெரியும். அது வேஸ்ட். அதனால மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. உறுதியாக சொல்றேன், 39க்கு 39 தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில we will gift it to the honorable prime minister Sri Narendra Modi ji. தமிழ்நாடு is with prime minister Narendra Modi ji. மோடியின் குடும்பம் 140 கோடி மக்கள், அதுல தமிழகமும் இருக்கு, தமிழர்களும் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட். உங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ.